ஹாய் எவ்ரிஒன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபேமிலியோட அம்மா ஊருக்கு வந்திருந்தோம் எல்லோரும். நான், அக்கா எல்லாருமே அம்மா ஊருக்கு வந்திருந்தோம். அம்மா ஊரில் நாங்கள் எப்போவுமே வழக்கமாக போகிறது ஓவரி, மணப்பாடு, ஆலந்தலை அப்படி நம்ம சின்ன சின்ன இங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் போயிருக்கோம். ஆனால் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு சின்ன வயசில் நான் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது நாங்கள் வந்து சின்ன வயசில் அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு நாகர்கோயில் பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாகர்கோயில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வள்ளியூர் நாகர்கோயில் உள்ளவங்களுக்கு. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நாஸ்ட்ரேத்து. எங்களுக்கு வந்து இது ரொம்ப டிஸ்டன்ஸ் தான். ஆனால் சின்ன வயசில் அம்மா கூட்டி போயிருக்காங்க. அடிக்கடி மந்த்லி ஒரு வாட்டி கூட்டி போயிருக்காங்க. ஆனால் ஞாபகமே இல்லை. ஆனால் இப்போ நான் வந்து அம்மா திருப்பி நம்ம போகலாம் அங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து சரி அம்மா சொல்கிறாங்களே அம்மாக்காண்டி போகலாம் அப்படின்னு போனோம். ஆனால் உண்மையிலே ரொம்ப அழகான பிளேஸு. நம்ம ஊர்லேயும் இப்படி ஒரு அழகான பிளேஸ் இருக்குமா அப்படின்ட்டு நான் அங்கே போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோ ஒரு இயற்கை மலை மேலே ஒரு சர்ச் இருந்தால் எப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. ஃபுல்லாக அதுவும் நேச்சுரலாக ஃபுல்லாக சுற்றி கோகனட் ட்ரீ, அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு குளம். அங்கே மலையிலேருந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்த. நான் சொல்கிறத விட அங்கே போய் நீங்கள் அனுபவிச்சா தான் அதோடைய இயற்கை உங்களுக்கு புரியும். சர்ச்சும் உள்ள பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஏசப்பா வந்து கானா ஒரு திருமணத்தில் எப்படி தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா மரியாவும் யோசேப்பும் எப்படி வந்து ஏசப்பா வந்து பிறக்கிறதுக்காண்டி நாஸ்ரேத்லேருந்து பெத்லகேமுக்கு போய் எப்படி ஏசப்பா பிறந்தாங்க. அங்கே வந்து பிளேஸ் கிடைக்காம லாஸ்ட்டில் ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் ஏசப்பா வந்து பிறந்திருப்பாங்க. அந்த பெயிண்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து பாடுபட்ட 14 ஸ்தலம் அங்கே இருந்தது. அந்த 14 ஸ்தலத்துலேயுமே அந்த ஸ்டாச்சு வந்து அப்படியே நேச்சுரலாக இருந்தது. அது வந்து ஃபுல்லாக ஸ்டெப்பு மேலே போய் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தது. அதை வந்து என்னால் கண்டினியூஷனாக எடுக்க முடியல. ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் வந்து அதை எடுத்து போட்டிருக்காங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா ரியலி என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் போய் நிறைய நோயில் இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து கடவுளை நினச்சிட்டு அந்த பிளேஸ்க்கு வந்து மந்த்லி போயிட்டு வந்தால் நல்லா குணமாகுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே நடக்குது. நிறைய பேர் சாட்சியும் எழுதியிருக்காங்க. நீங்கள் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். நாங்கள் லாஸ்ட் டைம் போனோம். நீங்களும் போய் பாருங்கள் இயற்கையை. அதே மாதிரி அவங்க எப்படி அவங்க வந்து எப்படி சித்திரவதை அடைஞ்சி எப்படி சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படின்றதையும் அங்கே உள்ளேருந்து அந்த கல்வெட்டில் வச்சுருக்காங்க. போய் பாருங்கள் அதையும்.